ஹாய் குட்டீஸ்! இப்போ என்ன கதை பார்க்க போறோன்னா, ஒரு பசியினோட கொடுமை என்னென்னலாம் செய்ய வைக்குதுன்னு பாருங்க. ஒரு பையனுக்கு வயசான அம்மாவும், அவங்க பாட்டியும் அந்த குட்டி பையன் கூட இருந்தாங்க. ஒரு கடைக்கு போன பையன் அங்கே பார்த்த சப்பாத்தியை பார்த்து ஆசைப்பட்டு தூக்கிட்டு ஓடி போனாங்க. போய் அவங்க அம்மாக்கும் பாட்டிக்கும் கொடுத்தான். மறாநாள் அதே மாதிரி அந்த கடைக்கு வந்தான். ஆனால் அவனோட நேரம் அந்த கடை ஓனர் கிட்ட மாட்டிட்டாங்க. உடனே அந்த ஓனர் அவனை அடித்து கீழே தள்ளிட்டாங்க. அங்கே இருந்த பணக்கார பசங்களாம் அதை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டே இருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப வேதனைப்பட்டான். அவன் வேதனையிலும் அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் தான் அவன் கண் முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டான். அந்த ஆள் என்னடானா அந்த பையனை காலில் எட்டி உதைச்சி கீழே தள்ளிட்டாங்க. மனசு உடஞ்சி போன பையன் மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தான். அப்போ ஒரு கொய்யா மரத்தை பார்த்தாங்க. அங்கே இருந்த கொய்யா பழங்களை எல்லாம் பிடுங்கிட்டு வந்து தான் வீட்டில் அதை கட் பண்ணி அழகாக உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கவர் பண்ணி அதை கொண்டு போய் விற்கலான்ட்டு போனான். அவன் நினச்ச மாதிரியே அந்த கொய்யா பழம் நிறைய விற்றுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போய் தான் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் மனசார சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு வேகமாக ஓடனான். அங்கே இருந்த சாப்பாடெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கொடுத்தாங்க. ஆனால் அம்மாவும் பாட்டியும் என்னதான் இருந்தாலும் தாய் உள்ளமல்லவா, அதனால் முதல்ல அந்த பையனுக்கு தான் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. எவ்வளவுதான் பணக்காராக இருந்தாலும் பசியோட கொடுமை வந்தால் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.